ஹலோ கைஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அக்கா வீடியோ போடல அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்காக நான் பதில் நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் எதனால் நான் வீடியோ போட முடியல அப்படின்ட்டு. வீடியோ எதனால் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு. இந்த 3 டேஸாக தான் இருந்துச்சு. நேற்று இல்லை, 3 நாளைக்கு முன்னே வர எனக்கு ரொம்ப பெயினாகவே இருந்துச்சு. நான் சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ப்ரெக்னென்சி கார்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கருவா வாங்கிட்டு வர சொன்னேன். கருவா வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கருவா சொல்லிச்சு, நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன் என்னை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிச்சிச்சு. அடித்தோன்னே எனக்கு நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கோடு தான் காட்டுச்சு. காட்டினோடனே சரி என்னத்தை இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு கருவா என்னை அடிச்சிருச்சு. நீ இருக்க மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல, நீ நம்ப மாட்டிட்ட அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னோன்னே சரிங்க அப்போ இருக்க மாட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கருவா சொல்லிச்சு, என்ன அப்புறம் ஏன் வயிறு வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கருவா சொல்லிச்சு, சரி அப்படின்னா சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன், சரிங்க வீடியோ போடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். நம்ம எதனால் வீடியோ போடணும்னு சொல்லுவோம், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ போட முடியல, நான் ப்ரெக்னெண்ட்டானு டெஸ்ட் பண்ணேன், பட் பார்த்தா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அப்படி நம்ம வீடியோ போடுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குன்னு வீடியோ போடுறதுக்காக அந்த ப்ரெக்னென்சி கார்டு எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இன்னொரு கோடு லைட்டாகவும் இருக்குது. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்காக எடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு கோடும் பக்கத்தில் லைட்டாக கோடு வந்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. தெரியலையா, 1 கோடு லைட்டாக ஒரு கோடு. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ராங்க் பண்ணனால இந்த தடவை நீங்கள் ப்ராங்க் தாக்கா பண்ணுவீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு தடவை தான் ப்ராங்க் பண்ணேன். இதான் உண்மை. இதை தான் எல்லாத்துக்குமே குழந்தை அப்படின்ற போது அந்த சந்தோஷம் வேறு. ஃபஸ்ட்டு பேபியாக இருந்தால் இன்னமும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு செகண்ட் பேபினால் அப்படி சந்தோஷம் இல்லை அப்படின்னு தெரியல. ஆனாலும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதனால் அப்படின்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம்லேயும் ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் அப்படி ஆகும்போது குழந்தையோட ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும். அதுபோல் தான் எனக்கும். ஸோ அது நான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் இப்போதைக்கு குழந்தை வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏதோ கடவுள் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா பை பை. மஹி மாதிரி ஒரு பாப்பாவோ, மஹிக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் டாட்டா பை பை.